உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை துயரம்தான் அப்படின்ட்டு முதலில் பேசுவதற்கு அருமை சகோதரி குரு ஞானாம்பிகை. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு இந்த எதிரணி என்ன புரிதல்ல இந்த தலைப்புக்கு 3 பேரும் தைரியமாக உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க. நீங்கள் வாழ்க்கை முழுக்க நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பது மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்க. நாங்களும் ஒத்துக்கிறோம். நாங்கள் ஒன்றும் மோசமானவங்க இல்லை, நல்லதுக்கு எதிரானவங்க இல்லவே இல்லை. நீங்கள் பேச வந்திருக்கீங்கல்ல, நான் ஒன்று கேட்குறேன். வீட்டில் நீங்கள் உண்மையாக பேசி மட்டும் வாழ்ந்துட முடியுமா? உங்கள் மனைவியும் அம்மாவும் இருக்கும்போது 2 பேர் மத்தியில் 2 பேர்கிட்ட பாசம் ஒழுக மனசில் பட்டதை என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். அந்த நடுவில் இருக்கிறவர் பதுங்கி போய் உட்கார்ந்துருக்கும் போதே அவர் எல்லா வேலையும் செய்வார்னு தோணுது எனக்கு. ஒரு மனுஷன் முகத்தை பார்த்து இப்படிலாம் எடை போடாதீங்கம்மா, நல்லவர் அவர். எல்லாருக்குமே தெரியும், நம்ம நேர்மையாக இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா நம்மளை வினோதமாக பார்க்குறாங்கங்க. நம்ம மட்டும் எல்லா விதிகளையும் சரியாக பின்பற்றினோன்னா நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. நான் காலையில் கல்லூரிக்கு போகிறேங்கய்யா, போகும்போது டிராஃபிக் சிக்னல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். சிவப்பு இருந்துச்சுன்னா நிற்போம், பச்சை வந்துச்சுன்னா போவோம். நான் போய் நிற்கிறேன், முதல்ல நான் போய் நிற்கிறேன். வரிசையாக நொடிகள் 50, 40, 30, 20ன்னு போகுது. அவர் 8, 7ன்னு வரும்போது மனுஷனுக்கு டென்ஷன் தாங்கலை, பயங்கரமாக காது கிழிய ஹார்ன் அடிக்கிறாரு. 4, 5 வரும்போது பக்கத்தில் வந்துட்டார். வந்த மனுஷன், அது இந்த ஆண்கள் எனக்கு ஒன்றுமே அந்த சைக்காலஜி புரியலிங்க. அந்த டிரைவிங் சீட்டில் பெண்கள் இருந்தால் ஏங்க அவ்வளோ பிபி ஏறுது உங்களுக்கு? ஓட்டுற இடத்துல பெண்கள் ஓட்டுனா பயங்கர காண்டாயிடுறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணார் தெரியுமா? அங்கே முடியவே இல்லை சிக்னல். நான் பேசாமல் நின்றுட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணுன்ட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த 2 வரத்துக்குள்ளார வேகமாக கண்ணாடியை இறக்கி என்னைய குனிஞ்சு பார்த்து தலையில் அடித்து வாய்க்கு திட்டிட்டு போகிறாருங்க. இது நடந்தது காலையில். நான் 1008 யோசனையில் போவோம். பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கணும், பரீட்சை நடக்கணும், ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும். வந்தவங்க போனவங்க கிட்டலாம் திட்டு வாங்கணும். என்ன பண்ணிட்டேன்? நான் ரூலை ஃபாலோ பண்ணினேன். இது தப்புங்களா? என்ன ஒரு நல்ல விஷயத்தை பின்பற்றுவதில் கூட இங்கே நியாயமாகவும் நேர்மையாகவும் வாழ முடியாத சூழலில் தான் நம்ம இருக்கோம். வேலை பார்க்குற இடத்துலங்க 2 பேர் வேலைக்கு நுழையிறாங்க, ஒரே தகுதியோடு தான் நுழையிறாங்க. ஆனால் ஒருத்தன் அப்படியே பாவமாக அமைதியாக அவன் உண்டு வேலை உண்டு தகுதியை வளர்த்துக்கணும்னு அவன் பாட்டுக்கு வேலை பார்க்குறான், யார்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டான். இன்னொருத்தன் ஆளுக்கு ஏற்ற மாதிரி காக்கா பிடிப்பான், சோப் போடுவான், எல்லா ரூட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பான். இதில் யாருக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த 2வது குறுக்கு வழியில் போகிறான் பாருங்க, அவனுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்கும். அவன் தான் எல்லா தாஜாவும் பண்ணி வச்சுருப்பான். அப்போது நடிக்கிறவங்களுக்கு தானங்க இது காலமாக இருக்குது. இந்த நல்லவனுக்கு என்ன கெட்ட பேர் கிடைக்கும் தெரியுமா? இவன் நேருக்கு நேர் பேசுகிறவனாக இருப்பான். இவனை முசுடுமாங்க ஆஃபீஸில், இல்லை திமிரு பிடிச்சவேமாங்க. அவன் நடிக்கிறவன் பேர் ரொம்ப நல்லவன் பேர் வாங்கி வச்சுருப்பான் அவன். அப்போ இந்த காலம் எப்படி ஒரு காலத்தில் இவன் ஒரு படி ஏறுறதுக்கே திணறிட்டு இருப்பான் நல்லவன். அதுதான் உண்மை. நியாயமாக போகணுன்னா மெல்ல தான் ஏற முடியும். ஆனால் அவன் அதுக்குள்ளே 3வது மாடி ஏறி தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிறது அப்படி தாங்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தேவை நல்ல மனசு இல்லை, நல்ல வார்த்தைகள். போலியான வார்த்தைகள் உங்களுக்கு பேச தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, சமீபத்தில் நான் ஐயா இந்த செய்தியை நிஜமாகவே இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு சமூகத்துக்கு கொடுக்குற செய்தியாகவே நான் சொல்லணும்னு நினச்சேங்க ஐயா. டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது சமீபத்தில் ரொம்ப மோசமாக பரவிட்டு இருக்கு. கடந்த 1-2 மாதங்களில் என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுங்களா? இருக்கிறதுலே பெரிய காவல்துறை அதிகாரி டிஜிபி கூப்பிடுறாங்க, சிபிஐ ஆஃபீஸர் கூப்பிடுறாங்க, நீதிபதி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. நான் சொல்கிறது நம்ம கோவையில் நடந்தது தான் சொல்கிறேன். வயதானவங்க, இளைஞர்கள் யாருமே அதில் விதிவிலக்கே இல்லாமல் மாட்டுறாங்க. போன மாதம் ஒரு நேர்மையாக சம்பாதிச்சு ஓய்வூதிய தொகையை சேர்த்து வச்சுருந்த ஒரு வயதான பாட்டிங்கய்யா, முதியோர் விடுதியில் இருந்த 77 வயசு பாட்டியோட பணம் 80 லட்சம் ரூபாயை டிஜிட்டல் அரெஸ்ட்டில் சிக்க வச்சுருக்காங்க. அப்படின்னா எப்படி ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லவர்களும் நேர்மையானவர்களும் இருந்த பூமி தான் இது. நல்லவர்கள் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க. மகாகவி பாரதியார் படாத கஷ்டமாக மகிழ்ச்சியாக தான் இருந்தார். ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு துயரத்தை முழுவதுமாக அனுபவித்தவர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். செல்லம்மா பாரதி உங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்,
மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய தீராத ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான சூழல் இங்கே இல்லை. 1% மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பு 99 பிரச்சனைகளையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அந்த துயரங்களை எல்லாம் கடந்து மகிழ்ச்சியை அடைவதற்குள் மனிதன் துவண்டு போகிறான் என்பதே உண்மை என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.